கண்டவனுக்குலாம் என்னோட பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்லியிருக்காருங்க. முதல்ல நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்தவர் நம்மளுடைய சரத்குமார் தாங்க. ஆனா அவர் நிறைய ஊழல் செஞ்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பயங்கரமான பழி எல்லாம் சுமத்தி நம்மளுடைய விஷாலான பாண்டவர் அணியரை வந்துட்டு அவங்களை எதிர்த்து நின்னாங்க. அதுல அந்த தேர்தலை ஜெயிச்சு அவங்களும் வந்துட்டு புதுசா நடிகர் சங்கத்துக்கு தலைவர் நாசர் ஆனாங்க, செயலாளர் வந்துட்டு விஷால் ஆனாரு, அப்புறம் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு பொருளாளர்லாம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வேலை என்னன்னா முன்னாடி இருந்த தலைவர்கள் என்னெல்லாம் தவறு செஞ்சாங்க அப்படின்றத வந்துட்டு வெளிப்படையா ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு நடுவுல நடிகர் சங்க கட்டிடம் வந்துட்டு இடிச்சே வச்சுட்டாங்க. ஸோ அதை கட்டுறதுக்காக பல நிகழ்ச்சிகளாக செஞ்சாங்க. இதுல புதுசா வந்த பாண்டவர்கள் வந்துட்டு ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பழைய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்பதான் சமீபத்துல வந்துட்டு நடிகர் சங்க பொதுக்குழு வந்துட்டு கொஞ்சம் சிறப்பா நடந்து முடிஞ்சு, ஆனா பயங்கர கைகளை போடுறதாங்க நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல வந்துட்டு கருணாசாரோட வண்டிக்காரர்கள பயங்கரமா உடைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல நம்மளுடைய சரத்குமார் சாரையும் ராதா ரவியும் வந்துட்டு அடிப்படை உறுப்பினர்கள் இதை கூட தூக்கிட்டாங்களாம். கேட்டா அவங்க ஊழல் இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்துல ஒட்டுமொத்த எல்லா உறுப்பினர்களையும் கேட்டுதான் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் விஷாலு அப்புறம் நாசர் தரப்பினர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது குறித்து கேள்விப்பட்ட ராதிகா என்ன ஆயிருக்காங்கன்னா பயங்கரமா கொந்தளிச்சு போயிட்டு அவர் கட்டதை வேணா கட்டுவாரு, ஆனா கல்யாணம் எல்லாம் கண்டிப்பா பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லியிருக்காங்க. இந்த சர்ச்சையை அடங்கிறதுக்கு முன்னாடி சரத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பேட்டியில கண்டவனுக்குலாம் என்னோட பொண்ணை கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க 2 பேருக்கும் சமீபத்துல கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வெளியே வந்துச்சு. இந்த நிலைமையில இது குறித்து எதுவுமே வந்துட்டு ராதிகா தரப்புலையும் சரி சரத்குமார் தரப்புலையும் சரி எந்த செய்தியும் வெளியே வரல. ஆனா முதல்ல சரத்குமார் சாரே வந்துட்டு அவரா முன் வந்து பேட்டி அளிச்சு கண்டவனுக்கும் ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கவனுக்குலாம் என்னோட பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவான சரத்குமார் கொடுத்த பேட்டிக்கு வரலட்சுமி எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லவே இல்லையாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வரலட்சுமி இப்பெல்லாம் அதிகமா நிறைய ஃபங்க்ஷனுக்கு சிம்பு கூட தான் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட வரலட்சுமி விஷாலை கைட்டு விட்டதாகவும் சிம்பு கூட ஜாயின் அடிச்சதாகவும் பல நியூஸ்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் விடுங்க, எது எப்படியோ வரலட்சுமிக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் நடக்குது. இனிமே ரொம்ப டவுட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோடம்பாக்கத்தில் இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவானாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.